ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது முக்கியமாக பிகினர்ஸ்க்காக இந்த ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையாக செய்கிறோம். இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் சாப்பிட்லாம். அதே போல் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது கூட 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க, ஒரு 6 பல்லு பூண்டு, 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பூண்டையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதோட ஃப்ளேவர் தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதனால கருவேப்பிலையும் பூண்டையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இது போல் அரைச்சிக்கணும். தண்ணி சேர்த்துனீங்கன்னா அது நல்லா இருக்காது. இது போல் நல்லா பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா பவுடர் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இதை அரைச்சிக்கணும். இப்போ இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விடுங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வெங்காயம், தக்காளி ரெண்டுமே சேர்க்காம தான் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் டைரெக்டாக இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. பேச்சுலர்ஸாக இருந்தால் இந்த ஸ்பைசஸ் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்பைசஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக அது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. டைரெக்டாக சீரகம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கி சிக்கன் சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நான் சேர்த்துருக்கேன். 1 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பை நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறேன். புதுசாக சமைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனோட கலர் நல்லா மாறி சிக்கன் நல்லா சுருங்கி வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு வரைக்கும் நீங்கள் நல்லா 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இப்போ இதை வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் குக் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியவே நல்லா வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். தண்ணி சேர்க்காம தான் இது செய்யணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும். உங்களுக்கு காரம் இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பவுடரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் சடனாக ட்ரை ஆகிடும். அப்புறம் நமக்கு சிக்கன் ரொம்ப ட்ரையாக இருக்கும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு டைம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக 100% குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணும்போது இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு லைட்டாக கிரேவியாக வேணும்னா மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். இப்போ ஒரு அரை எலும்பிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சிக்கன் ட்ரை ஃப்ரை ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட எலும்பிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பைசஸ்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, சீரகம் ஸ்பைசஸ்லாம் போடும்போது அந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து அதோட இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா தக்காளி பழம் மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு சேர்த்து செய்யுங்க. இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.